அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்துடன், அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியினுடைய உபயதாரர்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேற்றைய தினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம், அதாவது நேற்றைக்கு முந்தைய தினத்திலிருந்தே அஸ்தினாபுரத்தினுடைய சிறப்புகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இந்த அஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப சிறப்பான எதெல்லாம் முக்கியமோ அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அஸ்தினாபுரம் என்பது 30வது சக்தி பீடம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சக்தி பீடத்தில் 30வது பீடமாக விளங்குகிறது. இந்த 30 பீடங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அஸ்தினாபுரம் மகாபாரதம் நடந்த ஒரு இடம். முக்தி நாயகின்னு பேரு, ஜெயந்தி பீடம்னு பேரு. ஹரியானா மாநிலத்தில் அந்த பீடம் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பீடத்தினுடைய சிறப்புகளை நாம பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே நம்ம மகாபாரதத்தை நிறைய பார்த்திருந்தாலும் ஓரளவு அதில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை மட்டும் நம்ம இப்போ 2 நாளாக சிந்தித்திருக்கின்றோம். 3வது நாளாக இன்றைய தினத்தோடு பாரதத்தினுடைய அஸ்தினாபுரத்தை நிறைவு செய்யணும், இன்னைக்கோடு முடிச்சிடணும்னு இருக்கோம். ஏன்னா அடுத்த தளத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நம்ம மகாபாரதத்தை நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய இங்கேயே திருக்காரணேஸ்வரர் ஆலயத்திலே ஒரு 10 நாள் நம்ம மகாபாரதத்தை ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதனால ஒரு 3 நாள் மட்டும் இந்த அஸ்தினாபுரியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால ஐயா எனக்கு கொடுத்தது 2 நாள் தான். நான் 3 நாள், 1 நாள் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கிறேன். அதனால் இந்த அஸ்தினாபுரியினுடைய பெருமை, நேற்றைய தினத்தில் நித்திய பிரம்மச்சாரி என்கின்ற விரதத்தை மேற்கொண்டார் பீஷ்மாச்சாரியார். தந்தையின் பொருட்டு எல்லாத்தையும் துறந்தார். ஒரு மகனாக இருந்தால் எல்லாத்தையும் துறக்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஒரு மகனாக இருந்தால் அப்பாவுக்காக வீட்டை துறக்கலாம், நாட்டை துறக்கலாம், சொர்க்கத்தையும் துறக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு மகன் எப்படி வாழணும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு மன்னன் எப்படி வாழணும்னு குரு ராஜா காண்பித்தார். தன் நாட்டு மக்களுக்காக தன் மகனையே வெட்டி பலி கொடுத்து கங்கையினுடைய அடை கட்டினார், அந்த மனை கட்டினார். அப்பன்னா பாருங்க எவ்வளவு சிறப்பு இருக்கும் அந்த பாரதத்துக்குரிய சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நேற்றைய தினத்தில் நாம தெரிந்து கொண்டோம். இப்போ சந்தனுவினுடைய மகன் வீட்டுமர், அவருடைய 8வது பிள்ளையா பிறந்த கதையெல்லாம் பார்த்தோம். அதை கடுத்து சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டு விசித்திர வீரியன், சித்ராங்கதன் 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. சித்ராங்கதன் என்று சொல்லக்கூடியவனால் இறந்து விட்டார் சித்ராங்கதன். விசித்திர வீரியன் பட்டத்துக்கு சயரோகணம் என்கின்ற நோய் அவரும் இறந்து விடுகிறார். சிம்மாசனம் காலியா இருக்குன்னு பராசர முனிவர் என்று சொல்லக்கூடியவரிடத்தில் வியாச பகவான் என்கின்ற சத்தியவதி தாயாருக்கும் பராசர முனிவருக்கும் பிறந்தவர் வியாச பகவான். அந்த வியாச பகவானை வரவழைத்து நம்மளுடைய சிம்மாசனத்திற்கு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற கருதி வியாச பகவானை வர வைக்கிறார். ஆனால் வியாச பகவான் நாள் நல்லா இல்லை. என்ன, ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமா இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல நேரத்தில் குழந்தைங்க பிறந்தா அந்த குழந்தைக்கும் நல்லது, அந்த குழந்தையை பெறக்கூடியவர்களுக்கும் நல்லது. அதனால தான் கோச்செங்கல் சோழன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய தாயார் கமலவதியார் என்ன பண்ணாங்க, பிரசவம் என்று சொல்லக்கூடிய அந்த வழி வந்த நேரத்தில் இன்னும் 1 நிமிடம் கழித்து பிறந்தால் அந்த குழந்தை 3 உலகத்தை ஆளும் சிவ பக்தனாக இருப்பார், பல ஆலயத்திற்கு அவன் திருப்பணி செய்வார். அதனால தலைகீழா கட்டி தொங்க விடுங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி காலை கட்டி கீழே தலையா தொங்க விட்டார். எப்பேர் பந்த தாயின்னு யோசிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இங்க ஒரு குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வியாச பகவான் நல்ல நேரத்தில் நான் வரேன், அதுக்குள்ள நீ மருமகள் கிட்ட சம்மதம் வாங்கு அப்படின்னு சொல்றார். இப்போ சம்மதம் வாங்குவதற்காக இந்த அம்மா உட்கார வச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி, என்ன அந்த காலத்து மாமியார் மருமகள் கதை வேறு, இப்போ இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் கதை வேறு. அந்த காலத்தில் மாமியாருக்கு மாமனாருக்கு திண்ணையாவது கட்டி வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் திண்ணை என்பதே
இல்லாமல் போச்சு. ஏன்னா அதனால தான் முதியோர் இல்லமும் அநாத ஆசிரமும் வந்துட்டு இது வந்துட்டது. அதனால் அது மாதிரி செய்யக்கூடியது. ஒரு மருமகள் கொண்டு போய் மாமியார் கணவர்கிட்ட சொல்லி கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டாங்களாம். பேரன் கேட்டானா, ஏம்மா இவ்வளவு நாள் பாட்டி நம்ம கூட தானே இருந்தாங்க, அதனால் இல்லைப்பா உங்கள் பாட்டி வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் அங்கே கொண்டு போய் விட்டுட்டோம். சில காலம் போனது முடிந்தது. சில காலம் போனதுக்கப்புறம் அந்த பேரனுக்கு கல்யாணம் ஆன பொழுது அந்த பேரப்பிள்ளை சொன்னானா, ஒரு 4 துணி எடுத்து வச்சுக்கோமா அப்படின்னானா. எதுக்குடாப்பா அப்படின்னு. இல்லை எடுத்து வச்சுக்கோங்கம்மா அப்படின்னா. எடுத்து வச்சுட்டு அந்த அம்மா வாங்க அப்படின்னா. தன் மாமியாரை கொண்டு போய் எந்த இல்லத்தில் விட்டாங்களோ அதே இல்லத்தில் தன்னுடைய பேரப்பிள்ளை, அந்த அம்மாவினுடைய பேரப்பிள்ளை, அந்த அம்மா மருமகளினுடைய மகன் நேராக கொண்டு போய் அங்கே விட்டுட்டார். ஏண்டா இப்போ தானடா நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், இன்னும் பேரம்பேத்தி கூட பார்க்கலையடா, என் பாட்டிக்கும் இப்படி தானே வலிச்சிருக்கும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேர குழந்தை நினைவு செய்தான. ஆனால் நீங்கள் செய்த தவறை நான் உங்களுக்கு உணர்த்தும் பொருட்டு தான் இங்கே கொண்டு வந்து சில நாள் நீங்கள் தங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். ஒன்றும் சொல்லலை. சில நாள் அங்கே இருந்தாங்க. இந்த அம்மா அழுது 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 உண்ணாமல் உறங்காமல் இருந்தது. 3 நாள் கழித்து பிள்ளை வந்து சொன்னான், இப்படி தானே பாட்டியும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவர்கள் பிள்ளையை வளர்ப்பதற்கு உங்களுக்காவது அப்பா இருந்தார். என் பாட்டிக்கு பாட்டன் என்கின்றவர் அப்பாவுக்கு 5 வயசு இருக்கின்ற பொழுதே அவர் கைலாய பதவி அடைஞ்சிட்டார். அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட பாட்டியை கொண்டு வந்து இந்த இல்லத்தில் விட்டீர்களே அம்மா, அப்ப அந்த பாட்டியும் இப்படிதானே உண்ணா நோன்பு இருந்திருப்பார்கள் என்று அந்த குழந்தை சொன்னான. அது மாதிரி பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரித்தாலும் ஒரு நாளைக்கு குருத்தோலையும் பழுத்தோலையாக மாறும் என்பது ஐதீகம். அதனால தந்தை என்று சொல்லக்கூடியவன் பொருட்டு சொர்க்கத்தை துறந்த பீஷ்மர் வந்து தம்பி மனைவிமாரோடு சேர மாட்டேன்ட்டார். இப்போ வியாச பகவான் நல்ல நேரத்தில் குழந்தை பெறணுன்றதுக்காக ஒரு நல்ல நேரத்தில் வந்தார். அதுக்குள்ளே எங்கள் மாமியார் வந்து தலைவாரி அந்த பெண்கள் இடத்துல பேசி அந்த பெண்கள்கிட்ட சொல்கிறார், அம்மா ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் ஆணை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. யாராவது ஆணை குறை சொல்கிறாங்களே? பெண்ணை தான் சொல்லுவாங்க. குழந்தை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? பெண்ணை குறை சொல்லுவார்களே தவிர ஆணை குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சான், 5 வருஷம் ஆச்சு, புழு இல்லை பூச்சி இல்லை. ஆமாம், உடம்பு பாரு எப்படி இருக்கு. அதுக்கு வேற ஒரு பட்டத்தை கட்டி, ஆனால் பெண்ணை தான் சொல்லுவாங்களே தவிர ஆணை சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த பெண் தான் முக்கியமானவளாக இருக்கின்றாள். அதனால கருவை சுமக்கக்கூடியவள் பெண்ணா இருப்பதனால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவரிடத்துல சத்தியவதி தாயார் சொல்றாங்க, அம்மா பெண்ணா பிறந்தா இந்த பூமியில ஒரு சந்ததியை விட்டுட்டு போகணும். அவள் வயிற்றில் பிறந்த ஒரு சந்ததியை, ஒரு குழந்தையை இந்த பூலோகத்தில் விட்டு விட்டு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, தன்னுடைய கணவனுடைய வம்சாவளியை சுமந்து கொடுத்துட்டு போகணும். அதனால தான் பழமொழி சொல்லுவாங்க, என்னென்ன ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும்பாங்க. ஊராம்பிள்ளை யாரு? மனைவி ஊராம்பிள்ளை, மருமகள் ஊராம்பிள்ளை. அவளை பக்குவமாக அவகிட்ட பேசி, பக்குவமாக அவகிட்ட நடந்து, அவளிடத்தில் அன்பை செலுத்தி, அந்த கணவனாக இருக்கக்கூடியவர் அந்த மனைவியிடத்தில் அந்யோன்யமாக இருந்து ஒரு கருவை அவள் சுமக்கின்ற பொழுது அவள்கிட்ட பந்த பாசம் என்று சொல்லக்கூடிய பற்றுதலோடு இருந்து நல்லதை பேசி, நல்லதை கேட்டு, நல்லதை பார்த்து, நல்லதை செய்தால் அந்த குழந்தை நல்லவனா பிறப்பான். அதனால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து பெண்களுக்கு உண்டு. அதனால கணவனுடைய சந்ததியை வளர்க்கக்கூடியவள் மனைவி. அதனாலதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு பழமொழி வந்தது. இன்னொரு அர்த்தமும் அதுல இன்னொரு பழமொழி இருக்கு. என்ன? தாய்க்கு பின் தாரம்னு சொன்னாங்க. ஏன் அண்ணன் தம்பியை சொல்லி இருக்கலாமே, இல்ல தந்தைன்னு சொல்லி இருக்கலாமே. தாய்க்கு பின் தந்தை சொல்லி இருக்கலாமே. ஏன் தாய்க்கு பின்?
தாரம், இந்த ஆண்களுக்கு துணை அப்படின்னா தாய்க்கு அடுத்தாற் போல தாரம் தான் பணிவிடை செய்வார். வேற யாராலையும் பணிவிடை செய்ய முடியாது. அதனால தான் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது அத்தனையும் அந்த அம்மா சொன்னா, சத்தியவதி, அத்தை நீங்க சொல்றதெல்லாம் சரி, இப்ப எதுக்காக இவ்வளவு பாடம்? ஒன்றும் இல்லை, ஜடாமுடியோட ஒருத்தன் வந்தான் தெரியுமா, என்ன 2 நாளைக்கு முன்னாடி பார்க்க. ஆமா, அவர் கூட சேர்ந்து நீங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சிம்மாசனத்திற்கு வாரிசு வேணும். சிவசிவா, கணவன் இழந்த பெண்கள் பிற ஆடவரை மனசால நினைக்கலாமா? அம்மா, 10 மாதம் இது கருவை சுமக்கக்கூடிய விஷயம் அல்ல. 3.25 நாளிகை 1.5 மணி நேரத்துக்குள் மந்திரத்தின் மூலியமாக, ஒளி சொரூபத்தின் மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு சொன்னார். நம்மளை மாதிரி ஒருவரை ஒருவர் தொட்டு பழகுவது கிடையாது, புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. என்னென்ன, மந்திரத்தின் மூலியமாக குழந்தை பிறக்கின்றது, அவ்வளவுதான் விஷயமே தவிர ரிஷி பிண்டம் இரவு தங்காதுன்னு அர்த்தம். நாமெல்லாம் 10 மாதம் கருவை சுமக்கணும். ஆனால் 1.5 மணி நேரத்துக்குள்ள இந்த குழந்தை பிறந்துடும். 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே அம்மா எவ்வளவு உயரம் இருப்பாலோ அந்த உயரம் இந்த குழந்தைங்க வந்துடும் 1.5 மணி நேரத்துக்குள்ள. அப்படி மட்டும் ஒரு சான்ஸ் நமக்கெல்லாம் கிடைச்சா எவ்வளவு மிச்சப்படுத்தலாம். இதுகளை வளர்க்குற பாடு இருக்கே. இந்த செல்போனை கையில் கொடுத்துட்டு, டே 1/2 இட்லி தாண்டா போயிடுது, அம்மோ 1/2 இட்லி தான் போயிடுது. சில வீடுகளில் இந்த குழந்தைங்க கிட்ட சண்டை போடுற சண்டை இருக்குமே. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. குழந்தைக்கு 3.5 வயசா. அந்த குழந்தை பண்ணுற சேட்டையில் அந்த அம்மா சாபனியாக கொடுக்குறாரா. அவளே, அந்த அம்மாவே சொல்கிறா என்கிட்ட, என் குழந்தைக்கு நான் கொடுக்குற சாபனை பழிச்சிருமா, என்னை ரொம்ப படுத்தி எடுக்கிறான் அவன் அப்படின்னுது அந்த அம்மா. ஏம்மா 3.5 வயசு குழந்தை என்னம்மா அப்படி சண்டை போடுறான், அவன் என்கிட்ட அப்படி சண்டை போடுறான்னு என்னத்தை சொல்கிறது. அது வேற உட்காந்து ஃபோனில் அழுகுது வேறு. நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் இருந்துச்சு, என்னென்ன, நான் கொடுக்குற சாபம் என் குழந்தைய தாக்குமான்னு. வயசு என்னன்னா 3.5. என்னத்தை சொல்கிறது இப்படியும். அதான் நான் நினச்சேன், அப்போ சிவபெருமான்கிட்ட தான் சொன்னேன், இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டு படிப்படியாக ஊர் ஊராக கோயில் கோயிலாக போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கூட சாமி, ஏன் சாமி இந்த மாதிரிக்கெல்லாம் கொடுத்து, என்ன கடவுள் உடனே கொடுத்தா அதனுடைய அருமை தெரியாது. உடனே கொடுத்தா தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் லேட் பண்ணி அந்த ஊரார் உலகத்தவர்கள் அத்தனை பேரும் சீ போ வா என்று சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்தா அந்த குழந்தையினுடைய தன்மை தெரியுது இல்லையே. அதனால இந்த குழந்தை என்று சொல்லக்கூடியது அவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு இந்த அம்மா சொன்னதுனால இப்போ அந்த ஜடாமுடியோடு இருக்கக்கூடியவர் வருவார். இன்றைக்கு நல்ல பொழுது, நீங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு இருக்கும். அம்பிகை அம்பாலிகை. அம்பிகை 6 மணிக்கு மேலே ரெடி ஆகிட்டு இருந்தால் அந்த இடத்திற்கு வியாச பகவான் வர்றார். வந்த உடனே பார்த்த உடனே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜடாமுடி. பார்க்கறதுக்கு முனிவர் அவர். வியாச பகவான் முனிவர் பெருமான் இல்லையா. அதனால் அவரை பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு பயம் வந்துட்டு. பயத்தோடு சேர்ந்து அந்த அம்மா அவர் அந்த மந்திரத்தை சொல்லி ஒளி சொரூபத்தை அவளுடைய வயிற்றில் கருவை செலுத்துகிற பொழுது அந்த அம்மா கண்ணை மூடிட்டான். அந்த அம்பிகை என்று சொல்லக்கூடியவளிடத்திலிருந்து திருதராஷ்டிரர் என்று சொல்லக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தை பிறக்கின்றது. அதுக்கடுத்து இன்னொருத்தி கிட்ட அம்பாலிகை கிட்ட போனார். அந்த அம்மா பார்த்தா இவரை தொடு. அந்த அம்மா நினைச்சு அவரை பார்த்த உடனே பயம், உடம்பெல்லாம் வெளுத்து போச்சு. அந்த பயத்தில் நடுங்கிட்டா. நடுங்கினதுனால வெளுத்த உடம்போடு, இன்னைக்கும் வெள்ளைக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த மேனியோடு பிறந்தவர் தான் பாண்டு மகாராஜா. அந்த மேனியோட தான் அவர் பிறந்தார். சரி, இந்த 2 குழந்தைங்க பிறந்துச்சு. ஒரு 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு வந்து வியாச பகவான் கொடுக்குறாரம்மா, குழந்தைய கேட்டே இந்த சிம்மாசனத்துக்கு வாரிசு வந்துடுச்சு. ஒருத்திக்கு குருட்டு குழந்தை, ஒருத்திக்கு நல்ல குழந்தை. சில நாள் போச்சு. இந்த வேலைக்காரிங்க பேசுகிறாங்க, மூத்தவளுக்கு குருட்டு குழந்தை, இளையவளுக்கு நல்ல குழந்தை. இதை அந்த அம்மா சத்தியவதி காதலில் விழுந்தது. விழுந்த அடுத்த வினாடி பார்த்தா வியாசா அப்படின்னா. மறுபடியும் என்னாச்சு, அம்மா ஏன் கூப்பிடுறாங்கன்னு வந்தார். ஒன்றும் இல்லை, ஒருத்திக்கு குருட்டு குழந்தை, ஒருத்திக்கு நல்ல குழந்தை. இந்த குருட்டு குழந்தைய பெற்றவள் இடத்துல இன்னொரு நல்ல குழந்தைய பெற்று கொடுன்னா. இந்த நேரம் பார்த்தா அந்த அம்மா பார்த்தா ஏற்கனவே ஒரு முறைக்கே நான் அவரை பார்த்து பயந்து நடுங்கி போய்
கண்ணை மூடிட்டேன். மறுபடியுமான்னு மாமியார்கிட்ட சொல்லாமையே ரெடி ஆகிற மாமின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு, இவளுக்கு ஒரு வேலைக்காரி இருந்தா, அந்த பெண் தாசி பெண். அந்த பெண்ணை அந்த அறையில் விட்டுட்டு இவ போய் மறைஞ்சிட்டா. பின்பக்க வாசல் வழியே அந்த அம்மா வெளியேறிட்டா. அந்த பெண்ணோடு வியாச பகவான் 3.25 நாளிகை 1.5 மணி நேரம் கூடி கலந்து, அந்த 3.25 நாளிகைக்குள்ள யமதர்மராஜாவினுடைய மறு சொரூபமாக விதுரர் என்று சொல்லக்கூடிய விதுராழ்வார் வந்து உதிக்கிறார். விதுராழ்வார் வந்து தாசியினுடைய வயிற்றில் பிறப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள்லாம் கூட இந்த நெறியை தெரிந்து வைத்துக் கொள்ளணுன்றதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். ரொம்ப ஷார்ட், ஏன்னா எனக்கு இருக்கிறது டைம் இல்லாதனால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆனி மாண்டவியர் என்று சொல்லக்கூடியவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஆனி மாண்டவியர் வந்து சாலுவ மன்னனுடைய அரண்மனையில் சில பொருள்கள் வந்து திருடு போயிடுச்சு. திருடின்னு போன கல்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருந்தார் பாருங்க தவம் பண்ணுறதுக்கு. அவர் கழுத்தில் கொண்டு போய் நவரத்தின மாலையை போட்டாங்க. இவருக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார்கள். வந்த சாலுவ மன்னனுடைய காவலர்கள் வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, திருட சொன்னவர் இவர் போல இருக்கு, இவங்கெல்லாம் சீடர்கள் போல இருக்குன்னு, இவர் தான் குரு போல இருக்குன்னு இவரை நெஞ்சில ஆணி அடிச்சு கழுமரத்தில் தொங்க விட்டாங்க. அந்த நிகழ்வை தான் நீங்கள்லாம் இன்றைய தினத்தில் இந்த பெரிய கிரேன் வச்சு உடம்புல கொக்கி போட்டு அப்புறம் என்னமோ தொங்குறீங்களே, என்ன தொங்குறீங்க? பறவை காவடி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது மாதிரி முதல்ல தொங்கியவர் நம் ஆனி மாண்டவியர். அதுக்கப்புறம்தான் மற்றவங்க எல்லாருமே. மற்றவர் அடுத்த மதம் இன்னொரு மதத்தில் நெஞ்சில் ஆணி அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஆனால் முதல்ல நெஞ்சில் ஆணி அடித்த மதம் யாரான்னா நம்ம ஆனி மாண்டவியருக்கு தான் நெஞ்சில் ஆணி அடித்து தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அப்படி தொங்க விட்டு இருக்கிற பொழுதுதான் சப்தரிஷிகள் வான்படியாக பறந்து போகிறவங்க, அட பாவியிலே இவர் சப்தரிஷிகளில் ஒருத்தர், பேரு மாண்டவியர்னு பேரு, முனிவர்களில் மூத்தவர் இவர், இவரை யார் இப்படி கழுமரத்தில் தொங்க விட்டதுன்னார். மன்னன் ஓடோடி வந்தார். இவர் முனிவரா தெரியாத பண்ணிட்டேங்க, மன்னிச்சுக்கோங்க சுவாமி, நடந்தது தெரியாது, இவர் முற்றும் திறந்தவர்னு எங்களுக்கு தெரியாது, இவர் சிவ அடியார்னு எங்களுக்கு தெரியாது, மன்னிச்சுங்க காலில் விழுந்தா சாலுவ மன்னன். இப்ப நெஞ்சில அடிச்சு ஆணியை பிடுங்கினா இதயம் வெளியில வந்துடும். அறம் வச்சு ராவலாம்னு அறத்தை எடுத்தாங்க. மாண்டவியர் சொன்னார், வேண்டாம் வேணாம் விட்டுடுன்னார். சுவாமி இதயத்துல போய் பட்டு இருக்கு சுவாமி அந்த ஆணி, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், என்ன ஒன்றும் பண்ணாது. சுவாமி அந்த ஆணியை வச்சு என்ன பண்ணுவீங்க? இல்லை, எப்பையும் சிவ பூஜைக்கு மலர் பறிக்கிற பொழுது இந்த இடது கரத்தில் அந்த மலர் கூடையை வச்சிருப்பேன், வலது கரத்தில் தான் அந்த மலரை படித்து எதில் அந்த கூடையில் போடுவேன். ஆனால் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது, அந்த ஆணியில் இந்த கூடையை மாட்டிட்டு 2 கையால் பறித்து போட்டுவேன். நிறைய மலர் பறிச்ச மாதிரியும் இருக்கும், எனக்கு நேரம் எது சேமிப்பு பண்ண மாதிரியும் இருக்கும், அதனால விட்டுடுங்கனார். அன்றைய தினத்திலிருந்து அவருக்கு பேரு ஆனி மாண்டவியர் மாறுச்சு. இவருக்கு ஒரு சந்தேகம், நாம முற்றும் துறந்தவர், இதை நல்ல இந்த கதையை கேட்கணும் எல்லாருமே. ஏன்னு கேட்டா அவரவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு தண்டனை இல்லை என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தண்டனை நிச்சயம் என்பது கண்டிப்பாக இந்த கதையிலிருந்து நமக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா இப்ப நெஞ்சில ஆணி அடிச்சது யாரான்னு கேட்டா தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுள் யமதர்மராஜா. வாழுகிற பொழுதே தண்டனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இவர் தொட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் யமன் பிடிப்பார். இப்ப இவருக்கு ஆனி மாண்டவியருக்கு சந்தேகம். சந்தேகத்துல கேட்டார், யாராப்பா என் நெஞ்சில ஆணி அடிச்சது? யமதர்மராஜா தாங்க நெஞ்சில ஆணி அடிச்சாரு, தண்டனை கொடுத்த கடவுள் அவர் தாங்க, நீங்க அவரை கேளுங்கன்னாங்க. நேரா யமலோகத்துக்கு போனார் ஆனி மாண்டவியர். யமதர்மராஜா வெளியில வந்தார். சுவாமி வாங்க உட்காருங்க. நான் உட்கார வரல, நான் என்ன பாவம் செய்தேன்? நான் முற்றும் துறந்தவன், எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு நான் எந்த தப்பும் பண்ணதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல என் நெஞ்சில ஏண்டா ஆணி அடிச்ச?
ஒரு கேள்வி கேட்டார் சுவாமி, நடந்ததை சொல்லட்டுமா? சொல்லு. கோவப்படாம கேளு. கோவெல்லாம் பட மாட்டேன், சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வயசு 14. என்ன வயசு? 14 வயது. உன் தாய் தந்தையர் குரு 3 பேருமே அங்கே இருந்தாங்க. அவர்களோடு நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது தும்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய வகையை பறக்கக்கூடிய ஒரு ஜீவன் அது. அந்த ஜீவனை பிடித்து வாலை கிள்ளிவிட்டு அதில் நீங்கள் கருவேல முள்ளை சொருகி பறக்க விட்டீர்கள். அதற்கு உங்க நெஞ்சில் நான் இப்பொழுது ஆணி அடித்தேன். முற்றும் துறந்த முனிவருக்கே தண்டனை உண்டுன்னா நாம செய்யறதுக்கெல்லாம் எவ்வளவு தண்டனை. ஏன்னா நீங்கெல்லாம் சிவனை கோவிச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். நான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், சிவபெருமான் ஒன்றும் தரல. நான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், விளக்காய் ஏத்துறேன், நெத்தில விபூதியா வைக்கிறேன், சதா சர்வகாலம் அவரையே நினைக்கிறேன் சொல்றீங்க. ஆனா சொல்லிய வண்ணம் செயல். ஆனா அதன் வழியில நிக்கிறோமான்னு கேட்டா, தேங்காய் முடியில எறும்பு இருந்தா கூட கொண்டு போய் வெயில்ல தட்டுறோம். உண்மையா இல்லையா? கொசு கடிக்குதுன்ற பேர்ல அதை எத்தனை மேட்டு வச்சு அழுகிறீங்க. உண்மையா இல்லையா? அதுவும் ஒரு ஜீவன். இறைவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜீவன், அவ்வளவுதான். இவ்வளோ பெரிய உருவம் என்று சொல்லக்கூடியது இருந்தாலும் கூட கொசு கடியை தாங்க முடியல. உண்மையா இல்லையா? இல்லையா? அப்போ ஒரு எறும்பு கடிச்சா தாங்க முடியல இல்லையா? அப்போ ஆக மொத்தத்துல எல்லாமே ஜீவன்கள் தான், எதுவும் வேற வேற கிடையாது. 84 லட்சம் யோனி பேதமும் ஜீவன்கள் தான் இறைவனை பொறுத்த வரைக்கும். நமக்கு உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்கு, மூளை கொஞ்சம் பெருசா இருக்கு, அறிவு கொஞ்சம் ஆறு வச்சுட்டான்றதுக்காக ஒரு அறிவு இருக்கிற ஜீவனை நாம கொல்லலாமா? கொல்லக்கூடாது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தான் இங்க சொல்லப்படுகிறது. அதனால உடனே பார்த்தா ராணி மாண்டவியர் தான் முதல்ல மனிதர்களுக்கு வகுத்து கொடுத்த பெருமான், பாவத்தை பிரித்து கொடுத்த ஒரு பெருமான். அப்படின்னா பிள்ளைகளுக்காக நமக்காக வாதாடிய ஒரு பெருமான்னா அது ஆணி மாண்டவியர். எல்லாம் நல்லா ஓங்கி கை தட்டணும். எப்போ எப்படி கொடுத்தாருன்றதையும் சொல்றேன். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாரேனும் தவறு செய்தால் மாதாவுக்கு ஒரு பகுதி, பிதாவுக்கு ஒரு பகுதி, குருவுக்கு ஒரு பகுதியை கூடுறான்னு. என் தாய் தந்தையர் நான் அந்த தவறு செய்கிற பொழுது பார்த்து கொண்டிருந்தாங்கல்ல. இப்ப அந்த தாய் தந்தையர் எனக்கு என்ன சொல்லி இருக்கணும்? இது குழந்தை, இது தவறு, ஒரு ஜீவனை வதைப்பது தவறு சொல்லி இருக்கணும்ல. சரி, மாதா சொல்லல, பிதா சொல்லல, குருவாவது சொல்லி இருக்கணும் இல்லையா? அப்ப சொல்லாத பொழுது இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தவறு செய்தால் மாதா, பிதா, குரு, தெய்வம் 3 பேரை போய் சேரட்டும்ட்டார். அதுக்கப்புறம் அவர் தான் கொடுத்தார் நமக்கு ஓட்டு உரிமை. எப்போ கொடுத்தார்? 18 வயது. அவர் சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் உலகமே இன்றைய தினத்தில் சொல்லுகிறது. உங்களுக்கெல்லாம் 10th எக்ஸாம் எப்ப எழுதுவீங்க? 16 வயதில் எழுதுவீங்க. +2 எக்ஸாம் எப்ப எழுதுவீங்க? 18 வயதில் தான் +2 எக்ஸாம் எழுதுவீங்க. இதை வகுத்து கொடுத்த பெருமான் ஆணி மாண்டவர். ஏன்னு கேட்டா 14 வயசுக்கு பிறகுதான் 6வது அறிவு வளர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எத்தனை அறிவுல இருக்கிறீங்க? 5ல தான் இருக்கிறீங்க. 6வது அப்பதான் வளர ஆரம்பிக்குது. 18 வருகிற பொழுது 4 வருடம் ஆகுது. அந்த 6வது அறிவு முழுமை அடைவதற்கு. அதனாலதான் உங்களுக்கு ஓட்டுரிமை எப்ப கொடுத்துக்கிறாங்க? சிந்தித்து செயல்பட்டு அறிவு திறனோடு நீங்கள் ஓட்டை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எது நல்லதோ அவர்களுக்கு போடுங்கன்னு கொடுத்தது காரணமே அதுதான். அது மட்டும் இல்லை, +2 எக்ஸாம் என்று சொல்லக்கூடியது அப்பதான் உங்களுக்கு எழுதுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. மேல் படிப்பு என்று சொல்லக்கூடிய காலேஜ் என்று சொல்லக்கூடிய கல்லூரி படிப்பை படிப்பதற்கு நீங்க போகும் பொழுது 6 அறிவு என்கின்ற ஒன்று முழுமையடைந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கல்லூரியில சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா சீட்டு கிடைக்காது. இதை வழி வகுத்து கொடுத்த ஒரு பெருமான் ஆணி மாண்டவியர். நம்மெல்லாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம்னு யோசித்து பார்க்கணும். ஏன்னு கேட்டா பாவத்தை பங்கு பிரித்து கொடுத்தார். அதற்கு பிறகு 6வது அறிவு மனிதனுக்கு எப்ப வளருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த ஒரு பெருமான் ஆணி மாண்டவியர். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர். அவர்தான்
யமதர்மராஜாவை சபித்தார். 14 வயசு வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு அஞ்சறிவில் இருக்கேன், 6வது அறிவு எனக்கு அப்பதான் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் செய்தது எப்படி தவறாக இருக்க முடியும்? அதனால எனக்கு 6 அறிவு முழுமை அடையாத பொழுது நான் செய்த பாவத்திற்கு எனக்கு நீ அறியாமல் தண்டனை கொடுத்ததனால, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கும்போது யமதர்மராஜாவுக்கு அறிவு 6 இல்லை, மேலேயே போயிடுச்சு இல்லையா? ஏன்னா 33 கோடி தேவர்கள்ல அவரும் ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 7வது ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ணாம எனக்கு எப்படி கொடுக்கலாம் தண்டனை? அதனால நீ நல்ல வயிற்றுல பிறக்கல, தாசி வயிற்றில் போய் பிள்ளையாக பிறக்க கடவது. அந்த யமதர்மராஜா தான் விதுரராக வந்து பிறந்தார். யாருக்கு? ஆணி மாண்டவர் கொடுத்த சாபத்தின் காரணமா இங்க வந்து பிறக்கிறார். இப்ப வியாச பகவானுக்கு அம்பாலிகை இடத்திலிருந்து, அதாவது அம்பிகை அம்பாலிகை இல்லையா, அந்த அம்பாலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பாண்டுவும், அம்பிகை என்று சொல்லக்கூடியவள் இடத்திலிருந்து திருதராசரும் தாசியினுடைய வயிற்றில் வந்து விதுரரும் உதிக்கிறார்கள். இப்ப இவங்க பிறந்து வளருகிற பொழுது சட்டப்படி குருடர்களுக்கு பட்டம் கிடையாது, மூத்தவருக்கு தான் பட்டம். ஆனா மூத்தவர் திருதராசர், ஆனா அவருக்கு என்ன கண்ணு தெரியாது. சட்டப்படி குருடர்களுக்கு பட்டம் கிடையாது. சிம்மாசனத்துல உட்கார வைப்பதற்கு பாண்டவுக்கு கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி போன்ற புண்ணிய நதிகள்ல இருந்து 21 புண்ணிய நதிகள்ல இருந்து தீர்த்தம் வந்துட்டது. இப்போ பாண்டுவை அழைக்கிறார்கள், ஐயா உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும், வாங்க சிம்மாசனத்துக்கு பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆகுங்கன்னார். எங்கன்னா மூத்தவர் இருக்கிற பொழுது எனக்கு எப்படி பட்டாபிஷேகம்னார். அவர் கண்ணு தெரியாதனால பட்டாபிஷேகம் இல்லைன்னாங்க. அப்போ பாண்டு சொன்னார், யார் சொன்னது எங்க அண்ணாவுக்கு கண்ணு தெரியாது என்று? நான் ஒரு கண், என் தம்பி விதுரன் ஒரு கண். எங்க அண்ணா உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் சிம்மாசனத்தில் நான் அமரமாட்டேன், எங்க அண்ணாவுக்கு பண்ணுங்க அபிஷேகம்னு சொன்னார். அப்பேற்பட்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த திருதராஷ்டிரர் பிற்காலத்தில் சுடுகாட்டை கொடுக்கிறார், பாகமாக பிரித்து. இது துரோகம் அல்லவா? இது எவ்வளவு பெரிய துரோகம்! சட்டப்படி பாண்டுவுக்கு கிடைக்க வேண்டியது பட்டாபிஷேகம், ஆனா அவர் விட்டு கொடுத்ததனால வந்தது திருதராஷ்டிரருக்கு. ஆனா அப்பேற்பட்டவருடைய பிள்ளைகளுக்கு பாகம் பிரித்து கொடுக்கிற பொழுது பாதி நாடு தர வேண்டும் திருதராஷ்டிரர். ஆனா கொடுத்தது என்னது? சுடுகாட்டை கொடுத்தார், ஒரு வீடு கூட கொடுக்கல. அப்போ தண்டனை யார் அனுபவிக்கணும்? அவர் பிள்ளைக்கு தானே அனுபவிக்கணும். பாரதம் கேட்கறது பெரிய விஷயம் இல்லை, எது பாவம் எது புண்ணியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இவர்கள் மூவரும் வாழ்ந்து வராங்க. திருதராஷ்டிரர் என்று சொல்லக்கூடியவருக்கு காந்தார தேசத்தினுடைய சுபலன் என்று சொல்லக்கூடியவருடைய மகள் காந்தாரி திருமணம் செய்து வச்சார். கணவருக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரிந்த அடுத்த வினாடி பட்டுப்புடவையை கிழித்து கண்ணை கட்டிக்கிட்டார். துரியோதனன் கருப்பா சிகப்பா தெரியாது, துச்சலை கருப்பா சிகப்பா தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த காந்தாரியினுடைய சிறப்பு சொல்றேன், கணவர் கருப்பா சிகப்பா தெரியாது. ஆனா அந்த அம்மா கடைசியாக பார்ப்பதற்கு யாரை ஆசைப்பட்டான்னா தர்மராஜாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் என்ன சொன்னாங்க? தர்மராஜா வாழ்க, தர்மராஜா வாழ்க, தர்மராஜா வாழ்க என்று வாழ்த்துகிறார்களே. மகனே தருமா, உன்னை பார்க்க எனக்கு ஆசைன்னு கேட்டான். அது மட்டும் இல்லை, உலகத்தில் மகா 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 பதிவிரதை யாருன்னு கேட்டா இந்த காந்தாரி. கடவுளுக்கே சாபம் கொடுத்த ஒருத்தி யாரான்னா இந்த காந்தாரி. என்னென்னமோ தில்லு முள்ளு செய்து மகாபாரத யுத்தத்தை நடத்தி என்னுடைய 100 பிள்ளைகளையும் எனக்கு கொல்லி போட விடாமல் நீ தடுத்து விட்டாய் அல்லவா? இதே மாதிரி 36 ஆண்டு காலம் கழித்து என் குலம் அழிந்தது போல உன் குலமும் அழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்த ஒரு அம்மையார் யாருன்னா அது இந்த காந்தாரி. எதுக்காக ஒரு பாயிண்டா உங்களுக்கு முன்கூட்டியே சொல்றேன்னா, முழுமையா நம்ம கதைக்கு போக முடியாதுன்றதுனால தான் அந்த சின்ன முக்கியமான பாயிண்ட்ஸுகளை வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இறைவனுடைய கருணையினால் கடவுளுக்கே சாபம் கொடுத்த பொழுது கடவுள் சொன்னார். இது ஏன் மறுபடியும் நான் திருப்பி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்னா, ஒரு பெண் கணவனை தவிர
மற்ற எவரையும் சிந்தையாலும் தீண்டாத பதிவிரதையாக இருப்பாளே. ஆனால் கணவன் குருடன் என்று தெரிந்த அந்த ஒரு முறை கூட கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டான் எங்க அப்பன்னு சொல்லாம. ஏன்னா பெண்கள் சொல்றாங்க, சில பெண்கள் ஆண்கள் கிட்ட, என்னன்னு, எங்க அப்பனுக்கு கண்ணு தெரியல, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்குற மாதிரி பாவி உங்க கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னு சில பெண்கள் சொல்றாங்க. ஆண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, என் மாமனார் பெண்ணை பத்தி என் தலையில கட்டுவாருன்னு பார்த்தேன், பேய பத்தி என் தலையில கட்டிட்டாரு. ஏன்னா அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க. மாம்பழத்தை வண்டு துளைப்பது போல சில மனைவிமார்கள் துளைக்கிறாங்க. சில மனைவிமார்கள் அந்த மாதிரி இருக்காங்களா? சில மனைவிமார்கள், எல்லா மனைவியும் சொல்லலை. சில கணவன்மார்கள் படுத்த படுக்கையோடு இருந்தால், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தோழி ஒருத்தி பாடுறவங்க, பக்தி பாடல் பாடுறவங்க, கலாவதி சேகர்னு பேரு. கிட்டத்தட்ட 30 வருடமாக கணவர் படுத்த படுக்கையோடு இருக்கின்றார். 30 வருடமாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியும் சில மனைவிகள் பாட்டு பாடி கிடைக்கக்கூடிய 5-10 2 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கி 2 பேரையும் என்ஜினியரிங் படிக்க வைத்து இன்னைக்கு ஒருத்தன் 1 லட்சமோ இன்னொருத்தன் 1.5 லட்சமோ சம்பாதிக்கிறான். அவ்வளவு வந்தும் 30 வருடமும் இன்னைக்கும் கணவனை திட்டிக்கிட்டாவது தொண்டு செய்து கொண்டு பார்த்து கொண்டு, ஒரு மாசத்திற்கு அவருக்கு மெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன் மட்டுமே 15,000 செலவாகிறது. அப்படி இருந்தும் இன்னைக்கும் அவங்க அந்த கணவருக்கு திட்டிக்கிட்டு கூட ஏதாவது செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவரை பார்க்காம இருந்ததில்லை. ஃபோன் பண்ணி மருமக கிட்ட கேட்பாங்க, சாப்பிட்டாரா? முதல் வார்த்தை மாமா சாப்பிட்டாரான் தான் மருமக கிட்ட கேட்கு. என்ன எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, சில மனைவிமார்கள் இருக்கிறாங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா சில மனைவிமார்கள் கணவனை கொடுத்து டார்ச்சர் கொடுக்கறதே வேலையாகவே வச்சிருக்கிறாங்க. ஒத்து வராத வாழ்க்கையை விட்டுட்டும் போயிடுறாங்க சில பேர். அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இங்க கண்ணு தெரியாத அந்த காந்தாரி அவ்வளவு மகா பதிவிரத. ஆனா அவகிட்ட ஒரு செய்கை, பின்னாடி அந்த கதையை சொல்றேன். இப்போ 2ஆவதாக இருக்கக்கூடியவர் பாண்டு மகாராஜா. அந்த பாண்டு மகாராஜாவுக்கு பெண் பார்க்கிறார்கள். அப்படி பெண் பார்க்கிற பொழுது குந்திபோஜன் என்று சொல்லக்கூடிய உக்கிரசேனன், சூரசேனன், இந்த 2 பேருக்கும் தாய் மாமன் மகன் குந்திபோஜன். இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற பொழுது அவருக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனா இந்த உக்கிரசேனன் என்று சொல்லக்கூடியவருக்கு கல்யாணமாகி 15 குழந்தைகள் பிறந்தது. ஆனா இந்த குந்திபோஜனுக்கு குழந்தை இல்லை. அப்ப அவர் கேட்டார், அப்ப உனக்கு 15 குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு ஒரு குழந்தை ஸ்வீகாரம் கொடு, தத்து கொடுன்னு. உனக்கு எந்த குழந்தை வேணும்? ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? முதல்ல பிறந்தது பெண் குழந்தை, பிருதை என்பது அந்த பெண்ணோட பெயர். அந்த குழந்தையை எனக்கு கொடுத்துடு அப்படின்னார். அந்த குழந்தைய குந்திபோஜனுக்கு தத்து கொடுத்தார். அந்த கொடுத்த குழந்தை தான் குந்தி. குந்திபோஜன் வளர்த்ததுனால குந்தி. அதுக்கு என்ன நாமம் அப்படின்னா தத்திதானந்த நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்தி தாவி வந்த நாமம். அப்பாவினுடைய பெயரை பெண்ணுக்கு வைப்பாங்க, மகனுக்கு வைக்க மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாஞ்சாலனுடைய மகள் பாஞ்சாலி, துருவதராஜனுடைய மகள் திரௌபதி, நலனுடைய மகள் நலாயினி, பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, தட்சனுடைய மகள் தாட்சாயணி. இது எல்லாமே என்ன காரணத்திற்காக வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க அந்த பெண் திருமணமாகி போகிவிட்டாலும் கூட தந்தை யார் என்பதை உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண்ணுக்கு பேர் வச்சாங்க. இந்த பாஞ்சாலின்னு உடனே இந்த அம்மா பாஞ்சால நாட்டினுடைய தேவி இல்லையா, தெரிஞ்சிடும். தாட்சாயணி அப்படின்னு தட்சனுடைய மகள் தாட்சாயணி, பார்வதி பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, தெரிஞ்சிடும். அதுக்காக தான் அந்த பேரை, அப்பா பேரை பெண் குழந்தைங்களுக்கு வச்சாங்க. ஏன்னா ஆண் குழந்தைகள் கூடவே இருப்பாங்க, பெண் குழந்தைங்க அடுத்த வீட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்துருவாங்க. கன்னிகாதானம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாதானம் செய்து கொடுத்துருவாங்க. அதனால அந்த பெண்களுக்கு அப்பாவினுடைய பேர் இருக்கட்டும் என்பதற்காக அந்த பேரை வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ குந்திபோஜன் இடத்துல 9 வயசுல குந்தியம்மா வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த இடத்துக்கு தூர்வாசர் வருகிறார். சாபத்தை தவிர, சாப மொழியை தவிர வேற ஒண்ணுமே தராத ஒரு பெருமானா தூர்வாசர். அவர்கிட்ட போன உடனே குந்திபோஜா தொண்டு செய்யறதுக்கு ஆள் வேணும். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தென்னார். எல்லாம் பயப்படுறாங்க. சாபத்தை தவிர சுவாமி செத்து போன்னு சொல்லுங்க, செத்து போறோம், தூர்வாசருக்கு தொண்டு செய்யுங்கன்னு சொல்லாதீங்க, எங்களால முடியாதுன்ட்டார்.
இப்போ என்ன செய்வதுன்னு பார்த்தார். காலையில் சாப்பாட்டுக்கு வரல, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரல, இரவு சாப்பாடும் லேட் ஆகுது. இந்த குந்தி போய் கூப்பிடுறா, குந்தி போஜனை. அப்பா அம்மா சொன்னாங்க, காலையிலையும் நீங்கள் உணவு அருந்தவில்லையாம், மதியமும் நீங்கள் உணவு அருந்தவில்லையாம், இப்பொழுதும் உணவு அருந்த வராமல் இருக்கிறீர்களே, ஏன் உங்கள் முகத்தில் இவ்வளவு சோகம்? ஒன்றும் இல்லைம்மா, காத்தால ஒரு முனிவர் வந்தார் இல்லையா, ஆமாம், அவருக்கு தொண்டு செய்வதற்கு ஆள் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆள் கிடைக்கவில்லை, அதனால் வருத்தமாக இருக்கிறேன். தொண்டுன்னா என்னது? அவர் ஒன்றும் இல்லை, காத்தால் அவர் எழுவதற்கு முன்னதாக எழுந்துக்கணும், வெந்நீரும் பன்னீரும் கலந்து கொடுக்கணும், சிவ பூஜைக்கு மலர் பறித்து கொடுக்கணும், சிவ பூஜைக்கு மலர் தொடுத்து கொடுக்கணும், அவர் சிவ பூஜை செய்கிற பொழுது பின்பக்கமாக விசிறி வச்சு விசிறணும், அவர் சிவ பூஜை முடித்து விட்டு வந்தால் அவருக்கு உணவு கொடுக்கணும், மதிய உணவு கொடுக்கணும், இரவு உணவு கொடுத்து அவர் காலை அமைக்கி விட்டு சாயங்காலமோ சிவ பூஜை செய்து அவர் தூங்கிய பெண் இவர்கள் தூங்கணும். இதுல ஏதேனும் ஒரு தவறு நடந்து விட்டாலும் கூட அவர் சாபம் கொடுப்பார். அப்படியா? அப்பா நான் செய்யட்டுமா அந்த தொண்டை? அம்மா, 60 வயது இருக்கக்கூடியவர்களும் செய்ய மறுக்கிற நீ 9 வயது குழந்தை, வேண்டாம் தாயே, நான் உங்க அப்பங்கிட்ட இருந்து உன்னை சுவீகாரம் எடுத்து வந்து வளர்க்கிறேன், உனக்கு சாபம் கொடுத்துட்டா என் பிராணன் போயிடும், அதனால நானே வேண்டுமானால் தொண்டு செய்கிறேன், நீ போக வேண்டாம். இதை கேட்ட அடுத்த வினாடி அந்த அம்மா சொல்றா, 9 வயசு குழந்தை சொல்றா, தப்பு பண்ணாதானே தண்டனை, நான் தவறு செய்தாதானே அவர் எனக்கு சாபம் தருவார், அதனால நான் தவறே செய்யாவிட்டால் எனக்கு ஏன் அவர் சாபம் தரப்போகிறார்? நீங்க வருத்தப்படாதீங்கப்பா, இப்பவே சொல்லுங்க, அவர்கிட்ட நான் தொண்டு செய்ய போகிறேன், நீங்கள் பயப்படாமல் போங்கள். பயப்படாம அப்பாவை அமுச்சு வச்சுட்டு அந்த குழந்தை போறார். சுவாமி வணக்கம், இன்றையிலிருந்து நான் தான் உங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர். இந்த குந்தி போஜனுடைய அரண்மனையில யாரும் பெரியவங்க இல்லை போலும், சரி என்ன எனக்கு தொண்டு செய்வார், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். உங்க அப்பா என்ன சொல்லிட்டானா? எல்லாம் சொல்லிவிட்டார். இப்பொழுது இரவு பூஜை செய்ய போறார். அதுக்கு மலர் பறிச்சு கொடுத்தாச்சு, தொடுத்தாச்சு, பின்பக்கம் விசிறி வச்ச சாப்பாடு கொடுத்துட்டா காலை அமுக்குறா. அவர் தூங்கிட்டார், கால் மாட்டிலே படுத்து இந்த அம்மா தூங்கிட்டார். இந்த குழந்தை எத்தனை மணிக்கு, குழந்தைங்க 8 மணி ஆனாலும் இப்பெல்லாம் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த குழந்தை எத்தனை மணிக்கு எந்திரிக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சி 4 மணிக்கு பார்த்தா 3:50க்கே எழுந்து வாசல் பெருக்கி சாணம் தெளித்து கஸ்தூரி கோரோஜனத்தினால் கோலம் போட்டுட்டு இருந்தான் அந்த குழந்தை. ஆஹா சரி. ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை நடத்தினார். எல்லா சோதனையிலையும் வெற்றி பெற்று 365 நாள் தூர்வாசருக்கு தொண்டு செய்து ஒரே ஒரு சாபத்தை கூட வாங்காத ஒரு குழந்தை, அது குந்தி அம்மையார். பெண் குலம் தலைக்க வந்த பெருமாட்டின்னு சொல்லணும் அந்த அம்மையாரு. ஏன்னா தூர்வாசருக்கு அவ்வளவு எளிதெல்லாம் தொண்டு செய்ய முடியாது. அப்படி தொண்டு செய்தால் அதனுடைய விளக்கம் நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த கதையில வந்துடும். பாரதம் ஏற்கனவே ஒரு 48 எபிசோட் கொடுத்துட்டு இருக்கிறோம், அதனால உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டு வரேன். இப்போ 1 ஆண்டு காலம் தொண்டு செய்து முடிச்ச உடனே இதுவரைக்கும் நம்மிடத்தில் சாபம் வாங்காமல் ஒரு பெண் குழந்தை தொண்டு செய்ததுன்னா அது முதலும் இவளே, கடைசியும் இவளே. அப்ப குந்தி போஜா அவளுடைய ஜாதகத்தை கொடுன்னு, குழந்தை பிறந்த நேரத்தை கொடுத்தார், அந்த டைமிங்கை கொடுத்தார், ஜாதகம் கணித்து பார்த்தால் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் அந்த குழந்தைக்கு இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தில் கணவன் சுகம் இல்லைன்னு இருக்கு. என்ன இல்லை? கணவன் சுகம் இல்லைன்னு இருந்தது. உடனே பார்த்தார், கணவன் சுகம் இல்லைன்னா கல்யாணம் ஆகும், ஆனா கணவன் சுகம் இல்லைன்னா இந்த குழந்தைக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்ப அந்த குழந்தை என்று சொல்லக்கூடியது பிறக்காம இருக்கும் இல்லையா? அதனால பெண்களுக்கு முக்கியம். முதல்ல என்ன சொன்னேன், மலடி என்கின்ற பெயர் எடுக்காம பெண்கள் வாழ வேண்டுமானால் குழந்தை பாக்கியம் வேணும். அதனால அவர் பார்த்தார், 5 மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்னா, கல்யாணம் ஆனதற்கு பிறகு இதை பயன்படுத்தணும்னு சொல்லாம ஆண்கள் யாரும் தொடாமலேயே நீ குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்க சத்தம் எனக்கு கொஞ்சம் இறைவனுடைய கருணையினால அங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஆண்கள் யாரும் தொடாமலேயே குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். 5 மந்திரத்தை கொடுத்துட்டார். இப்ப 5 மந்திரத்தை கொடுத்துட்ட போது அது ஒவ்வொரு மந்திரம் என்னன்றதையும் அவர் சொல்லிட்டார். முதல் மந்திரம் சூரிய தேவனுடையது, 2வது யமதர்மராசாவினுடையது, 3வது வாயு தேவனுடையது, 4வது இந்திரனுடையது, 5வது அஸ்வினி தேவர்களுடையது.
இப்போ இந்த 5 மந்திரமும் கொடுத்துட்டார். இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டார். கொடுத்த அடுத்த வினாடி அந்த அம்மா யோசிக்கிறா, பௌர்ணமி நிலவு மொட்டை மாடியில போய் பார்க்கிறா, இரவுல சூரியன் வரமாட்டானே, இந்த குரு சொன்னாரே, நீ சொன்னா சூரியன் வருவாருன்னாரே, நம்ம சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டா. சொன்ன அடுத்த வினாடி சூரிய தேவன் 2 பொண்டாட்டியும் தெரியாம 3ஆவதா இங்க வர்றார். அந்த மந்திரம் சொன்னா வரணும்ன்றது அவருடைய விதி. இப்ப அந்த மந்திரம் சொன்னதுனால வந்துட்டார். பெண்ணே என்னுடன் கூடுவாயாக, நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும். சிவசிவா, நான் இன்னும் மங்கை பருவம் வாய்க்காத மொட்டு, என்னை கசக்கினால் முகர முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மந்திரம் சொன்னா நான் உனக்கு குழந்தைய கொடுக்கணும், இல்லைன்னா உன்னை பெற்றவருக்கு சாபம் கொடுப்பேன், உன்னை வளர்த்தவருக்கு சாபம் கொடுப்பேன், உனக்கு எவன் இந்த மந்திரம் சொன்னானோ அவனுக்கும் சாபம் கொடுப்பேன். 3 பேருக்கு சாபம் போறதை விட நாம மங்கை பருவம் வாய்த்து குழந்தைய பெற்றுக்கிறது மேலுன்னு அந்த அம்மா என்ன பண்ணா, நான் மங்கை பருவம் வாய்க்கல, எனக்கு எப்படி ஒரு மந்திரம் சொன்னார். மங்கை பருவம் வந்தது 3.25 நாளிகை 1.5 மணி நேரத்துக்குள்ள மந்திரத்தின் மூலியமாக கரு சுமந்து கவச குண்டலத்தோடு ஒரு குழந்தையை பெற்றார். அந்த குழந்தை தான் கர்ணன் என்று சொல்லக்கூடிய கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க துரியோதனை விட்டு சொத்தாக இருந்தாலும் கூட அள்ளி கொடுக்க மறுக்காத ஒருவன், தன் உயிரையே காப்பாற்றக்கூடிய கவச குண்டலத்தை கூட இந்திரனுக்கு தானமாக கொடுத்த ஒரு வள்ளல் பெருமான். அது மட்டும் இல்லை, கொடுக்கிறவனாய் இருந்த கடவுளும் கையேந்தி நிப்பான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கதாபாத்திரம் கர்ணனுடைய கதாபாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் கர்ணன் அங்க வந்தார். இப்போ அப்படிப்பட்ட கர்ணனாக இருக்கக்கூடியவர் தேரோட்டி என்று சொல்லக்கூடிய அதிரதனுக்கு குழந்தை இல்லாதனால அங்க இருக்கக்கூடிய குரு சொன்னார், காசிக்கு போ, உனக்கு குழந்தை கிடைக்கும். நாங்க கணவனும் மனைவியும் காசியில போய் மூழ்கி எடுகிற பொழுது முதுக வந்து ஒரு பெட்டி தட்டுது. ஒரு மிதக்கக்கூடிய பெட்டியில் அந்த கவச குண்டலத்தோடு இருந்த குழந்தையை அவள் அந்த நேரத்தில் உடுத்தியிருந்த குந்தி அம்மையார் உடுத்தியிருந்த பட்டுப்புடவையை வச்சு தன் கழுத்தில் அணிந்திருந்த நவரத்தனங்களையும் வைத்து பெட்டியில விட்டுட்டார். இப்ப அந்த குழந்தை காசியில போய் திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி அதிரதனுக்கும் அவருடைய மனைவி ரதே கையிலையும் கிடைக்கிறது. அவர்கள் பாலூட்டி சீராட்டி தாலாட்டி இந்த நவரத்தனத்தை தூக்கிட்டு வந்து ஒரு பூஜை அறையில் அப்படி தனியா ஓரமா போட்டாங்க. அந்த குழந்தையை தூக்கி உச்சி மோந்து முத்தமிட்டு, பிள்ளைகளி தீர்க்க வந்த பெருமானே கண்வளராய் அப்படின்னு தாராட்டி சீராட்டி வளர்த்தார்கள். சப்த ரிஷிகள் வான்வழியா பறந்து போனாங்க. அப்படி பறந்து போகிற பொழுது, ஆஹா இது சூரியனுடைய குழந்தையாச்சே, என்ன பேரு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அகத்தியர் கீழே இறங்கி வந்தார். அவரோடு சேர்த்து மற்ற 6 முனிவர்களும் வந்தாங்க. கையை தட்டி அகத்தியர் கேட்டார், கண்ணான்னார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.